கூகுள் ஷீட்ஸ் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னா, நீங்க பண்ற வேலைய இன்னும் 2 மடங்கு வேகமா உங்களால பண்ண முடியும். இன்றைய வீடியோல பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான 10 கூகுள் ஷீட்ஸ் ஃபார்முலா பத்தி நம்ம தமிழ்ல பார்க்கலாம். இந்த 10 யூஸ்ஃபுல்லான ஃபார்முலாஸ ஒன் பை ஒன்னா நாம இப்ப பார்க்கலாம். இப்போ நீங்க ஸ்டூடண்ட்ஸோட ஒரு மார்க் ரிப்போர்ட்ட பார்க்குறீங்க. இதுல அவங்க ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு இதுல போட்டிருக்கு. அதாவது தமிழுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க, இங்கிலீஷ்க்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க, மேத்ஸுக்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க, சயின்ஸ்க்கு எவ்வளோ வாங்கியிருக்காங்க, சோஷியல் சயின்ஸ். சம் ஃபார்முலா எதுக்கு யூஸ் பண்றாங்கன்னு சொன்னா, வேல்யூஸை கால்குலேட் பண்றதுக்கு, அதாவது டோட்டல் பண்றதுக்கு யூஸ் பண்றாங்க. இப்போ நீங்க ஒரு ஸ்டூடண்ட்ஸோட மார்க் ரிப்போர்ட்டை பார்க்குறீங்க. இதுல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் அவங்கவங்க சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க அப்படின்னு தனித்தனியா இருக்கு. இதுல ஒவ்வொரு ஸ்டூடண்ட்ஸோட டோட்டல் மார்க்கையும் நாம இப்போ இந்த சம் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஈஸியா கண்டுபிடிக்க போறோம். ஈக்குவல் டு சம் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணுங்க. பிராக்கெட் ஓப்பன் பண்ணி அருணோட டோட்டல் வேல்யூ வேணும். அப்போ அருணோட மொத்த மார்க்கையும் நம்ம கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணிடலாம். அருணோட மொத்த மார்க்கையும் நம்ம செலக்ட் பண்ணி என்டர் பண்ணியாச்சு. அருணோட டோட்டல் மார்க் 406 அப்படின்னு வந்துடுச்சு. இதே ஃபார்முலாவை நம்ம திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியா எழுத வேண்டாம். இதை கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, இந்த டோட்டல் மார்க் அருணோட டோட்டல் மார்க்குக்கு மேலே கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா, ரவுண்ட் கார்னர்ல வைக்கும்போது ஒரு கிராஸ் ஐகான் வருது இல்லையா? இதை கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணுங்க. ட்ராக் பண்ணும்போது இவங்க ஒவ்வொருத்தருடைய மார்க்கோட டோட்டல் அதில் ஷோ ஆகும். இது போல வேல்யூஸை ஆட் பண்றதுக்கு, டோட்டல் பண்றதுக்கு இந்த சம் ஃபார்முலா நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்போ நாம அடுத்த முக்கியமான ஃபார்முலா பத்தி பார்க்கலாம். அதாவது ஆவரேஜ். இந்த ஆவரேஜ் ஃபார்முலாவோட வேலை என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம குடுக்குற எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணி, அதோட ஆவரேஜான ஒரு மதிப்பை தர்றது தான் இந்த ஆவரேஜ் ஃபார்முலாவோட வேலை. ஒரு காலம் ஆவரேஜ் அப்படின்னு ஒரு காலம் கிரியேட் பண்றேன். ஈக்குவல் டு ஆவரேஜ் பிராக்கெட் ஓப்பன் பண்ணி இந்த நம்பர்ஸ் வேல்யூஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி என்டர் ப்ரெஸ் பண்ணுங்க. ஆவரேஜான மதிப்பு கிடைச்சது. இதே ஃபார்முலாவை கிளிக் பண்ணி கீழே ட்ராக் பண்ணும்போது இந்த ஃபார்முலா எல்லா ரோஸுக்கும் அப்ளை ஆகிடும். இப்போ இந்த சின்ன ஃபார்முலா மூலம் ஒவ்வொருத்தவங்களோட ஆவரேஜான மார்க் என்ன அப்படின்றத ரொம்ப சுலபமாக நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அடுத்ததான் நம்ம மேக்ஸ் ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். மேக்ஸ் ஃபார்முலாவோட வேலை என்னன்னு சொன்னால், ஹையஸ்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. நம்ம இப்போ இந்த மார்க் ரிப்போர்ட்டில் ஹையஸ்டான மார்க் என்னது அப்படின்னு பார்க்கலாம். நமக்கு தெரியறதுக்காக நான் டாப் மார்க் அப்படின்னு என்ட்ரு பண்ணுறேன். அடுத்த செல்லில் இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஈக்குவல் டு மேக்ஸ் ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு டோட்டல் மார்க்ஸ் அந்த காலத்தை ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணி நாம் என்ட்ரு கொடுக்குறோம் போது ஹையஸ்டான மார்க் என்ன அப்படின்னு காமிக்குது. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ஹையஸ்டான இன்கம், ஹையஸ்ட் எக்ஸ்பென்ஸ், ஹையஸ்டான சேல்ஸ், இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம மேக்ஸ் ஃபார்முலாவுக்கு ஆப்போசிட்டான ஒரு ஃபார்முலாவை பார்க்க போகிறோம். மின் ஃபார்முலா. இந்த மின் ஃபார்முலாவோட வேலை என்ன? நம்ம கொடுக்குற வேல்யூவில் லோவஸ்டான வேல்யூ என்ன, அதாவது மினிமமான வேல்யூ என்னதோ அதை ஃபைண்ட் பண்ணுறது தான் இந்த ஃபார்முலாவோட வேலை. இந்த மார்க் ஷீட்டில் டோட்டல் மார்க் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் குறைவான மார்க் எது அப்படின்னு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம இப்போ கண்டுபிடிக்கலாம். இந்த ஃபார்முலாவை நான் என்டர் பண்ணுறேன். இப்போ நமக்கு லோவஸ்ட் மார்க் கிடச்சிருக்கு. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி லோவஸ்ட் மார்க், லோவஸ்ட் சேல்ஸ், லோவஸ்ட் எக்ஸ்பென்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கலாம். இப்போ நாம ரொம்ப பவர்ஃபுல்லான ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். அதாவது இஃப் ஃபார்முலா. இந்த இஃப் ஃபார்முலாவோட வேலை என்னன்னா, ஒரு கண்டிஷனை செக் பண்ணி அதை பொறுத்து ரிசல்ட்டை கொடுக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா, கண்டிஷன் ட்ரூன்னா ஒரு ரிசல்ட்டும், கண்டிஷன் ஃபால்ஸாக இருந்துன்னு சொன்னால் இன்னொரு ரிசல்ட்டும் கொடுக்கும். இந்த ஃபார்முலா பார்த்தீங்கன்னு சொன்னால்,
B2 அந்த செல்லோட வேல்யூ வந்து 50 50க்கு மேலே இருந்துன்னு சொன்னால் பாஸ் அப்படின்னு உள்ள வேல்யூவும் 50க்கு குறைவாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஃபெயில் அப்படின்னு உள்ள ரிசல்ட்டும் வரும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸோட மேக்ஸ் மார்க் வந்து நான் எடுத்திருக்கேன். ஃபார்முலாவை நம்ம அப்ளை பண்ணலாம். ஃபார்முலாவை நான் என்ட்ரு பண்ணுறேன். அதாவது 50 மார்க்குக்கு மேலே இருந்தால் பாஸ், 50 மார்க்குக்கு குறைவாக இருந்துன்னு சொன்னால் ஃபெயில். இந்த கண்டிஷன் நான் அப்ளை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட் கிடச்சிச்சு. அப்படின்னா 50 மார்க்குக்கு மேலே இருக்கவங்க பாஸ்னும், 50 மார்க்குக்கு கீழே இருக்கிறவங்க ஃபெயில் அப்படின்னு உள்ள ரிசல்ட் வந்து இதில் கிடச்சிது. அடுத்ததா நம்ம ரொம்ப சிம்பிளான ஒரு ஃபார்முலா தான் பார்க்க போகிறோம். அதாவது டுடே. இந்த ஃபார்முலாவோட வேலை எவ்ரிடே டேட்டை அப்டேட் பண்ணுறது. இது வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட், எக்ஸ்பென்ஸ் ட்ராக் பண்ணுறது, இந்த மாதிரி காரியங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போது டேட் அப்படின்னு ரோவுக்கு நேராக நான் இந்த ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணுறேன். இப்போது இன்னைக்குள்ள டேட் வந்திருக்கு. இதே ஷீட்டை நான் நாளைக்கு ஓப்பன் பண்ணால் நாளைக்கு என்ன டேட்டோ அந்த டேட்டு தான் அதில் காமிக்கும். அடுத்ததாக சிம்பிளாக ஒரு ஃபார்முலா பார்க்குறோம். அதாவது கவுண்ட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சில் எவ்வளோ வேல்யூஸ் இருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இந்த ஷீட்டில் கொஞ்சம் வேல்யூஸ் இருக்குது. இதை கவுண்ட் பண்ணுறதுக்கு இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுறோம். நான் ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணுறேன். மொத்தமாக 30 வேல்யூஸ் இருக்குது இதில். இந்த கவுண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்பர்ஸை மட்டும்தான் கவுண்ட் பண்ண முடியும். டெக்ஸ்ட்டை கவுண்ட் பண்ணாது. நீங்கள் நம்பர்ஸை கவுண்ட் பண்ணணும்னு சொன்னால் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபார்முலா பற்றி பார்க்க போகிறோம். அதாவது கான்கேட். இந்த ஃபார்முலானது 2 அல்லது அதற்கு மேலே இருக்க டெக்ஸ்ட்டை வந்து ஒன்றாக ஜாயின் பண்ணுறதுக்கு, அதாவது இணைக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறாங்க. சின்ன எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். இப்போது ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம்னு 2 காலம் இருக்குது. ஃபுல் நேம்னு இன்னொரு காலத்தில் இந்த ஃபார்முலாவை என்ட்ரு பண்ணி ரேஞ்சை செலக்ட் பண்ணுறேன். இப்போது 2 வேல்யூவுமே சேர்ந்து ஃபுல் நேம் நமக்கு கிடச்சிது. இது அட்ரஸை ஜாயின் பண்ணுறதுக்கு, ரிப்போர்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கெல்லாம் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா வந்து லென், அதாவது லென்த். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு கேரக்டரோட லென்த்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போது அருண் அப்படின்னு உள்ள கேரக்டரில் 4 லெட்டர்ஸ் இருக்குது. இப்போது இந்த ஃபார்முலா வந்து 4 அப்படின்னு உள்ள ஆன்சரை வந்து ரிட்டர்ன் பண்ணும். கடைசியாக நம்ம பார்க்க போகிற ஃபார்முலா வந்து ரவுண்ட். இந்த ஃபார்முலா வந்து டெசிமல் வேல்யூவை ஒழுங்குபடுத்துறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.